சக்தி, இங்க வாமா. எனக்கு தெரியும் சக்தி, இப்போ உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சிவா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அனிதாவை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டானா? சம்மதம் சொல்லிட்டாரு. எனக்கு உன்னை பத்தியும் நல்லா தெரியும், சிவாவை பத்தியும் நல்லா தெரியும். எந்த ஒரு பொண்ணும் தன்னோட வாழ்க்கைய யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. சிவாவோட நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கைய உனக்கு விட்டு கொடுக்க கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு அது நல்லா புரியுது. ஆனா இதெல்லாம் என்னாலதான். என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? ஏம்மா இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இந்த வயசுல உனக்கு இருக்கிற பெருந்தன்மை வேற யாருக்கும் இருக்காதுமா. நானும் ருத்ராவும் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா. அது மட்டும் இல்லாம அனிதாவும் சிவாவும் ஒன்னா ஆக போறதுக்கு காரணமும் நீதான். நீ செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இல்லங்கய்யா, என்னோட சீதாம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ருத்ராமாவை நான் என்னோட அம்மாவா தான் பார்த்தேன். இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்கய்யா. சிவா, ரொம்ப நன்றி சிவா. அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதம் சொன்னதுக்கு. நாங்க எல்லாரும் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் உங்க 2 பேரோட மனசும் எப்படி இருக்குங்கிறது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. உங்க 2 பேரோட வாழ்க்கையில எது நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா சிவா.